அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கவுண்டிங் 2 அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சமுக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். சாப்டர் 7 ஜாப் பேட்ச் அண்ட் கான்ட்ராக்ட் காஸ்டிங். இதில் வந்து பேட்ச் காஸ்டிங் வந்து பார்க்கலாம் நம்ம டாப்பிக்கில். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 7.83, எக்ஸசைஸ் நம்பர் 2. A component item involves material cost of rupees 6 per unit and 10 minutes to produce. அதாவது ஒரு மெட்டீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது ஒரு யூனிட்டுக்கு வந்து 6 ரூபா செலவாகுது. நெக்ஸ்ட் வந்து ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து 10 நிமிஷம் வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது த ஆப்ரேட்டர் இஸ் பெய்டு ருபீஸ் 72 பெர் ஹவர். ஸோ அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரு ஹவருக்கு வந்து 72 ரூபா வந்து லேபர் சார்ஜ் வந்து கொடுக்குறாங்க. அண்டு மெஷின் ஹவர் ரேட் இஸ் ருபீஸ் 150. அந்த மெஷினை வந்து ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஹவருக்கு வந்து 150 ரூபா செலவாகிறதா சொல்லியிருக்கிறாங்க. த செட்டிங் அப் ஆஃப் எ மெஷின் டு ப்ரொடியூஸ் த காம்பனண்ட் டேக்ஸ் 2 ஹவர்ஸ் அண்டு 20 மினிட்ஸு. ஸோ அப்போ அந்த மெஷின் வந்து செட் பண்ணியிருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அவங்க அதில் ஒரு டைம் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். ஸோ ப்ரொடியூஸ் காஸ்ட் ஷீட் ஷோயிங் ப்ரொடக்ஷன் அண்ட் செட்டிங் அப் காஸ்ட் ஃபார் பேட்ச் 10 யூனிட்ஸ் அண்ட் 100 யூனிட்ஸ். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேட்ச் காஸ்ட் ஷீட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த பேட்ச் காஸ்ட் ஷீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் 10 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது, அதுக்கடுத்து 100 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து பேட்ச் காஸ்ட் ஷீட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆன்சரை அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து 10 யூனிட்ஸுக்கு நம்ம எப்படி காஸ்ட் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம், பேட்ச் காஸ்ட் ஷீட் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு செட்டிங் அப் காஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். செட்டிங் அப் காஸ்ட்டில் வந்து ஆப்ரேட்டர் வேஜஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஆப்ரேட்டர் வேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 ஹவர்ஸு 20 மினிட்ஸ், அதாவது மெஷின் வந்து டோட்டலாக ரன் ஆகக்கூடியது வந்து 2 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இன்கேஸ் ஸோ ஜென்ரலாக வந்து 1 மணி நேரம் அப்படின்றது வந்து 60 நிமிஷம், 60 நிமிஷத்தை தான் நம்ம 1 மணி நேரம் அப்படி சொல்லுவோம். அப்போ 2 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் அப்படின்னும் போது 2 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படின்னும் போது அதை நம்ம ஃபஸ்ட்டு மினிட்ஸில் நிமிஷத்தில் மாற்றிக்கணும். அப்போ 140 மினிட்ஸ், அப்போ 140 மினிட்ஸ் வந்து வருது, 140 நிமிஷம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஆப்ரேட்டர் வேஜஸ். நம்மக்கிட்ட ஆப்ரேட்டருக்கான வேஜஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 72 ருபீஸு. ஸோ அப்போது ஒரு ஹவருக்கு 72 ருபீஸ் இஸ் பெர் ஹவர் அப்படின்னும் போது ஒரு ஹவருக்கு 72 ரூபா. அப்போ ஒரு ஹவர் அப்படின்னும் போது 60 நிமிஷத்துக்கு 72 ரூபா கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ 72 ரூபான்றது வந்து 60 நிமிஷத்துக்காக இருக்குது அப்படின்னா அதை நம்ம டிவைட் பண்ணும்போது ஒரு நிமிஷத்துக்கு வந்து எவ்வளோ வருது, 1 ரூபா 20 பைசா வந்து வருது. அப்போ 1 ரூபா 20 பைசா அப்படின்றது வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஆப்ரேட்டர் வேஜஸ் அப்படின்னா 140 நிமிஷத்துக்கு வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தோம்னா 168 ரூபா வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த காஸ்ட் பெர் யூனிட் நம்ம 10 யூனிட்டுக்கு வந்து நம்ம இது பண்ணுறோம். அப்போ ஒரு யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தோம்னா டோட்டலாக வந்து செலவாயிருக்கிறது 168 ரூபா. அப்போ அதை 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து 16 ரூபா 80 பைசா வருது. அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷின் ஓவர் ஹெட்ஸ் ஃபார் 2 ஹவர்ஸ் அண்டு 20 மினிட்ஸ். இது வந்து மெஷின் ஓவர் ஹெட்ஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதே கேட்டகரிஸ் தான். மெஷின் ஓவர் ஹெட்ஸ்க்கு வந்து ஒரு 150 ருபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு ஒரு தடவை பார்த்துப்போம். இப்போ இங்கே கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷின் ஹவர் ரேட் வந்து ருபீஸ் 150, அதாவது ஒரு ஹவருக்கு மெஷின் வந்து ரன் பண்ணுறதுக்கு 150 ரூபா மெஷினுக்கு வந்து செலவாகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதுக்கான கால்குலேஷன் என்ன அப்படின்றது பார்ப்போம். அதே சேம் பேட்டர்ன் வந்து நம்ம எடுத்துப்போம். இது மெஷின் வந்து ரன் ஆகிறதுக்கு வந்து டோட்டலாக வந்து 2 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் அதே எடுத்துக்குது. அதே பேட்டர்ன் தான் இங்கே வரும். ஸோ அதேமாதிரி அது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் அப்படின்னும் போது நம்ம அதை மொத்தமாக மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம 140 மினிட்ஸ் இங்கே ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணதே தான் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி மெஷின் ஓவர் ஹெட்ஸ் வந்து 150 ரூபா ஒரு ஹவருக்கு அப்படின்னா அப்போ ஒரு ஹவர் அப்படின்றது அதே தான், சேம் 60 நிமிஷம். அப்போது 60 நிமிஷத்துக்கு வந்து நம்ம 150 ரூபா அப்படின்னும் போது ஒரு நிமிஷத்துக்கு வந்து 2 ரூபா 50 பைசா. அப்போ 140 நிமிஷத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து 350 ரூபா வரும். அதுக்கு அடுத்தது காஸ்ட் பெர் யூனிட் அதே தான், சேம் 10 யூனிட்ஸ் அப்படின்னும் போது 350 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 10 யூனிட்ஸால் ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட் வந்து 35 ரூபா. ஸோ இப்போ இது அப்படியே நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்து டோட்டல் செட்டிங் அப் காஸ்ட்டு. ஸோ அப்போ 168 ப்ளஸ் 350 வந்து 518. காஸ்ட் பெர் யூனிட் வந்து 16.8 ப்ளஸ் 35 வந்து 51.8. இதுக்கு வந்து டோட்டல் ஏ அப்படி சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட் வந்து நம்ம எடுத்துப்போம். இது கொஸ்டினில் வந்து 10 யூனிட்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஒரு யூனிட்டோட காஸ்ட் 6 ரூபான்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படி கொடுத்துருக்குறாங்கன்றத கொஸ்டினில் பார்ப்போம்.
நம்மக்கிட்ட கொஸ்டினில் ஃபஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். மெட்டீரியல் காஸ்ட் வந்து ருபீஸ் 6 பெர் யூனிட் அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒரு யூனிட்டுக்கு வந்து 6 ரூபா செலவாகுது. அப்போ 10 யூனிட்டுக்கு வந்து 60 ரூபா அப்படின்றத எடுத்துப்போம். அப்போ டோட்டல் காஸ்ட்டில் 60 ரூபா மென்ஷன் பண்ணிப்போம். அதே மாதிரி இப்போ 10 யூனிட்ஸ் அப்படின்னும் போது ஒரு யூனிட்டுக்கு வந்து 6 ரூபா. அப்போ 60 டிவைடட் பை 10 வந்து நமக்கு 6 ரூபா ஒரு யூனிட் காஸ்ட் பெர் யூனிட். அடுத்தது வேஜஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கும் நம்ம எடுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 மினிட்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் எடுக்கிறதா கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்றதை ஒரு தடவை கொஸ்டினை போய் பார்த்துப்போம். இங்கே நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து பாருங்கள், மெட்டீரியல் காஸ்ட் ருபீஸ் 6 பெர் யூனிட். ஒரு யூனிட்டுக்கு வந்து 6 ரூபா செலவாகுது. அதுக்கு அடுத்தது அண்டு 10 மினிட்ஸ் டு ப்ரொடியூஸ். ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் எடுத்துக்குது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அப்ளை பண்ணுவோம். அப்போது வேஜஸ் ஆஃப் ஆப்ரேட்டரில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக ஒரு மெஷின் வந்து 10 நிமிஷம் எடுத்துக்குது. அப்போது நமக்கு வந்து 10 யூனிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட்டுக்கு 10 நிமிஷம் அப்படின்னா 10 யூனிட்டுக்கு வந்து 100 நிமிஷம் வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ 100 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இஃப் 60 மினிட்ஸ் மீன்ஸ் 1 ஹவர். ஒரு மணி நேரன்றது ஜென்ரலாக நமக்கு என்னது 60 நிமிஷம். அப்போ 100 நிமிஷம் அப்படின்றது வந்து ஹவரில் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 1.6667 ஹவர்ஸ் அப்படின்றதுல வரும். அதாவது மினிட்ஸை நம்ம ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அமௌண்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ 100 நிமிஷம் அப்படின்றது வந்து ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க ஜென்ரலாக 1 ஹவர் அப்படின்றது 60 நிமிஷம் அப்படின்னா 100 தான். ஸோ அப்போ அந்த 100 மினிட்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 60ஆல் டிவைட் பண்ணும்போது 1 ஹவர் 67 ஹவர்ஸ் 1.67 ஹவர்ஸ் வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து வேஜஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது தான். வேஜஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 72 ருபீஸ் அப்படின்றத கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம செட்டிங் அப் காஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான் ஆப்ரேட்டர் வேஜஸ் வந்து 72 ருபீஸ். அதை நம்ம அப்படியே இங்கே எடுத்துப்போம். ஸோ அப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா 72 ருபீஸ் வந்து வேஜஸ் ஆப்ரேட்டருக்கு. அப்போது 1 ஹவரு 1.67 ஹவர்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 ருபீஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் அதை வந்து காஸ்ட் பெர் யூனிட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 120 டிவைட் பை 10 காஸ்ட் பெர் யூனிட் வந்து 12. ஸோ மெஷின் ஓவர் ஹெட்ஸுக்கு அதே தான். மெஷின் ஓவர் ஹெட்ஸ் ஆல்ரெடி கொஸ்டினில் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு 150 ருபீஸு. அப்போ 100 யூனிட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி இங்கே சேம் அதே கால்குலேஷன் வந்துடும். 1.667 அது அப்படியே வந்துடும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 150 ருபீஸுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1 ஹவருக்கு 150 ருபீஸ் அப்படின்னா 1.67 ஹவர்ஸுக்கு வந்து நமக்கு 250 ருபீஸ் வந்து வருது. அதை யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது 25. 250 டிவைடட் பை 10 யூனிட்ஸு 25 மாறுது. இப்போ நம்ம டோட்டல் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து டோட்டல் பி. வெறும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை மட்டும் தான் டோட்டல் பண்ணணும். காஸ்ட் பெர் யூனிட்டில் 6, 12, 25 ஆட் பண்ணோம் அப்படின்னா 43 வந்து வருது. அதே வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 + 120 + 250 ஆட் பண்ணோம்னா 430 வந்து வருது. அதுக்கு அடுத்தது டோட்டல் காஸ்ட், அதாவது டோட்டல் செட்டிங் அப் காஸ்ட்டையும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 948 வந்து வரும். ஸோ டோட்டல் ஏ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் அப் காஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி டோட்டல் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 518 518 ரூபா போட்டிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஒரு 413 ஆட் பண்ணோம்னா 948 வந்து வரும். ஸோ அதுக்கடுத்து டோட்டல் காஸ்ட்டில் வந்து டோட்டல் காஸ்ட் பெர் யூனிட் வந்து இங்கே டோட்டல் ஏல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 51.8ன்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது 43, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 94.8. ஸோ இது வந்து 10 யூனிட்ஸுக்கு வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஜாப் காஸ்ட் பேட்ச் காஸ்ட் ஷீட்டு. இதுக்கு அடுத்தது 100 யூனிட்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பேட்ச் காஸ்ட் ஷீட் என்ன அப்படின்றத அதுக்கடுத்து பார்ப்போம். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 யூனிட்ஸ்க்கான பேட்ச் காஸ்ட் ஷீட் எப்படி கிரியேட் பண்ணலாம். அதே பேட்டர்ன் அப்படியே தான் வரும். செட்டிங் எஃப் ஆப்ரேட்டிங் வெச்சஸ் 2 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் தான் கொஸ்டினில் கொடுத்தது. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு மணி நேரன்றது 60 நிமிஷம் அப்படின்னா 2 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படின்றது வந்து மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு 120 நிமிஷம் ப்ளஸ் ஒரு 20 நிமிஷம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 140 நிமிஷம் வந்துடுது. ஆப்ரேட்டர் வெஜஸ் வந்து 72 ருபீஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100 யூனிட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறோம். அப்போ 100 யூனிட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுக்கும்போது இந்த இடத்துல அமௌண்ட் எல்லாம் எதுவும் மாறாது. ஜஸ்ட் அதே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 72 ருபீஸ் அப்படின்றது வந்து ஒரு ஹவருக்கு அப்படின்னா 60 நிமிஷத்துக்கு அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 1.2, 140 மினிட்ஸ்க்கு வந்து 168. சேம் அது அப்படியே தான் வரும். செட்டிங் அப் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நோ சேஞ்சஸ், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் காஸ்ட் பெர் யூனிட் வந்து மாறும். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், 168 டோட்டல் காஸ்ட்டில் வந்து 10 யூனிட்ஸ்னால் 10ஆல் டிவைட் பண்ணி 16.8ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். இப்போ 100ஆல் டிவைட் பண்ணும்போது 1.68 மட்டும் 1.68 அப்படி சொல்லிட்டு வரும்.
அதாவது காஸ்ட் பெர் யூனிட் மட்டும் மாறும், டோட்டலில் எந்த மாற்றமும் வராது. மெஷின் ஓவர் ஹெட்ஸும் அதே தான், 2 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் அதே சேம் பேட்டர்ன் தான். இங்கே இருக்கக்கூடியது அதே 1.150 ரூபா ஒரு 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 மணி நேரத்துக்கு அப்படின்னா, ஸோ அப்போ ஒரு நிமிஷத்துக்கு வந்து 2.5 2 ரூபா 50 பைசா. அப்போ 140 நிமிஷத்துக்கு நம்ம அதே பேட்டர்ன் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 350 ரூபா வரும். ஸோ இங்கேயும் காஸ்ட் டோட்டலில் எந்த சேஞ்சஸும் வராது, காஸ்ட் பெர் யூனிட்டில் மட்டும் மாறும். அப்போ காஸ்ட் பெர் யூனிட்டில் வந்து அங்கே 10ஆல் டிவைட் பண்ணியிருப்போம், இங்கே 100ஆல் டிவைட் பண்ணுறோம், 3.5. அப்போது இங்கே நம்ம டோட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் செட்டிங் அப் காஸ்ட்டு டோட்டல் 518 அது சேமாக வரும். காஸ்ட் பெர் யூனிட் மட்டும் 5.18 அப்படின்ற பேட்டர்னில் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, இது 100 யூனிட்டுக்கு. ஸோ அது ஒரு யூனிட்டுக்கு வந்து 6 ரூபா செலவாகிறதா நம்ம பார்த்துருப்போம். அப்போ 10 யூனிட் அப்படின்னும் போது 60 ரூபான்னு போட்டிருப்போம். 100 யூனிட்னும் போது இங்கே 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 வரும். ஸோ ஒரு யூனிட்டுக்குன்னு சொல்லும்போது 600 100ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு யூனிட்டுக்கான அமௌண்ட் வந்து 6 ரூபா காஸ்ட் பெர் யூனிட்டு. வேஜஸ் ஆப்ரேட்டர் அங்கே வந்து 100 மினிட்ஸ்னு வரும், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 மினிட்ஸ் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 10 யூனிட்டுக்கு 100 மினிட்ஸ். இப்போ அதே சேம் பேட்டர்ன் தான், ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 10 நிமிஷம் எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 100 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் அப்படின்னா 100 யூனிட்டுக்கு வந்து 1000 மினிட்ஸ் 1000 நிமிஷம் வந்து எடுத்துக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே சேம் பேட்டர்ன் தான் வந்து அப்போ ஒரு நிமிஷம் 1 ஹவர் அப்படின்றது 60 நிமிஷம் அப்படின்னா 1000 நிமிஷத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 16 மணி நேரம் 67 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். 16.67 ஹவர்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணியிருப்போம், ஸோ நமக்கு வந்து 1000 டிவைடட் பை 60. ஸோ அப்போ 1000 ஹவர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 60ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஹவர்ஸ் வந்து எவ்வளோ வருது, 16.667 அப்படி சொல்லிட்டு வருது. அதாவது 16.67 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு வருது. 1000 மினிட்ஸை நம்ம 60ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 16.67 ஹவர்ஸு. அதுக்கு அடுத்தது நம்ம வேஜஸ் ஆப்ரேட்டருக்கு சேம் தான், அதே 72 ருபீஸ் ஒரு ஹவருக்கு அப்படின்னும் போது 16.67 ஹவர்ஸுக்கு வந்து 1200 வருது. இதை நம்ம வந்து காஸ்ட் பெர் யூனிட்டை கன்வெர்ட் பண்ணும்போது 100 யூனிட் அப்படின்னும் போது டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 12 காஸ்ட் பெர் யூனிட்டு. மெஷின் அவர் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் 1000 மினிட்ஸ்க்கு வரும். ஸோ மெஷின் அவர் ரேட்ஸும் அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா 1000 மினிட்ஸ்க்கு வந்து வரும். அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான், சேம் ஆல்ரெடி நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம் 16.67 சொல்லிட்டு. அப்போ மெஷின் அவர் ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து 150 ரூபா செலவாகிறதா சொல்லியிருப்பாங்க. அப்போ 16.67 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2500. காஸ்ட் பெர் யூனிட்டுக்கு வந்து 100ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 25 வந்து வரும். அதுக்கடுத்தது இங்கே டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 43, அதாவது 16 + 12 + 25 43 காஸ்ட் பெர் யூனிட்டு. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 600 + 1200 + 2500 4300 வருது. டோட்டல் காஸ்ட் வந்து A + B தான். டோட்டல் செட்டிங் அப் காஸ்ட் வந்து 518 + 4300, அப்போ 4818. காஸ்ட் பெர் யூனிட் வந்து 5.18 43 48.18 வரும். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு